வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய படம் வந்து ஜோஸ்வா இமை போல் காக்க. இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் என்ன அப்படின்னாக்கா, ஹீரோவும் ஹீரோயினும் வந்து லவ் பண்றாங்க. அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உண்மை சொல்லிடுறப்பல, நான் வந்து ஒரு கொலைகாரன், கான்ட்ராக்ட் எடுத்து வந்து நான் கொலை பண்ணக்கூடியல ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு உண்மையை வந்து சொல்லிடுறாப்புல. உண்மை சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு அமெரிக்காவோ லண்டனோ இங்கேயோ போயிடுறாங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது ஒரு கேஸ் ஃபைல் எடுக்கும்போது தான் ஹீரோ வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கௌதம் வாசுதேவன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உன்னை பார்த்ததும் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், இந்த உலகத்திலே ஆள்ல, இந்த உலகத்திலே எங்க தேடினாலும் நீ ஒருத்தி தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைலாக்லாம் நிறைய சொல்றாரு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் திருந்திட்டேன், எந்த உயிரையும் வந்து நான் கொள்றது இல்லை அப்படின்னு சொல்றாப்புல. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் சம்பந்தமா வந்து மீட் பண்ணும்போது வந்து, உனக்கு நான் பாதுகாப்பு தரக்கூடிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாதுகாப்பு துறையில வந்து ஹீரோ வந்து வேலை செய்யறாப்புல. அதனால வந்து உனக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் ப்ரூஃப்ல ஒரு வீட்டுல வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து ஹீரோயின் வந்து தங்க வச்சு ஒரு பாதுகாப்புலாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து லவ் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தாங்களா. பையா படத்துல வர மாதிரி கார்த்தி தேடி நிறைய பேர் வருவாங்க, தமனாவை தேடி நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து ஹீரோவை தேடி நிறைய பேர் வராங்க. ஹீரோயினும் வந்து நிறைய பிரச்சனைக்குரிய நபர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து கடைசியில வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோடைய ஸ்டோரி. படத்தோடைய பாசிட்டிவிட்டி என்னன்னா, ஃபைட்டும் அந்த மியூசிக் பேக்ரவுண்டும் செம்மையா வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டீங்க அப்படின்னா தியேட்டரே வந்து தெரிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு வந்து அற்புதமா இருந்தது படத்துக்கு. அந்த ஃபைட் பாக்கிலே வந்து அர்ரா அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து தோன்ற அளவுக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்தது படத்துல. ஆனா என்ன படத்துல மிஸ்டேக் அப்படின்னா, கதை தான் வந்து இல்ல. ஸ்டோரி பிளாட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் வந்து வேற லெவல் ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படமா வந்து வந்திருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, லவ் வேணுமா லவ் இருக்கு, வில்லன் தனம் வேணுமா வில்லன் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, கதை தான் இல்ல. கதை வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னாக்கா படம் வந்து வேற லெவல் படங்க. ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஒப்பா வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மியூசிக் பேக்ரவுண்டு, அந்த ஃபைட்டு, அந்த கார் சேசிங் இதெல்லாம் வந்து நல்லாவே இருந்தது படத்துல. ஆனா என்ன, கதை தான் இல்ல. கதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னாக்கா படம் பாக்குறதுக்கு நமக்கு ஒரு ரசிப்பு தன்மையா இருந்திருக்கும். கதை வந்து ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அந்த ரசிப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். முதல்ல இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. எனக்கு இந்த ராவா ஃபைட் சீக்வன்ஸ், அந்த கன்னு துப்பாக்கி, அந்த கிரைம் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா படம் வந்து உங்களுக்கான படம் தான். கண்டிப்பா பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி பிளாட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல, கொஞ்சம் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டா கொஞ்சம் வீக்கா இருக்கு, அவ்வளவுதான் படத்துல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேஸ் நிகழ்ச்சிக்கு பாய்.